ஹாய் டியர், டுடே ஜிம்னாக்கு ஒன் ஷாட் பார்க்கலாம். டைட்டில் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மீ ஸ்கூல் டீச்சர். ஓகேவா டியர்? எனக்கு சிரிப்பாக வருது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் சிரிக்கிறது உங்களுக்கு அப்புறமா புரியும். ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்களை பார்க்கறதுக்காக சார் அதாவது வெளியே வந்துட்டுருக்கா, அதாவது உங்கள் வீட்டுக்கு வாசலில் வந்துட்டா. அவளுக்கு கேட்டுக்கிட்டு வரும்போதே பயங்கரமாக சவுண்ட் கேட்குது. நீங்கள் தான் காய்ச்சி பிடிச்சின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. என்னடா ஆச்சு இவளுக்கு, என்ன இப்படி கத்திட்டு இருக்கா இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி கேட்டே வரா. ஏன்னா உங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு. அதுவும் இல்லாமல் உங்கள் சாரா அந்த ஃப்ரெண்டுக்கெல்லாம் அவ்வளோ கொஞ்சம் ரிச் தான். எல்லாருமே ரிச்சாக தான் இருக்கீங்க, ஓகே. அதாவது ரொம்ப ரிச் கிடையாது, அட் த சேம் டைம் ரொம்ப போரும் கிடையாது, மிடில் கிளாஸும் கிடையாது. கொஞ்சம் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பீங்க. மில்லியன் பில்லியன் இல்லாமல் ஜஸ்ட் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுதான். ஓகேவா? ஸோ அவள் வெளியே வரும்போதே கேட் கிட்ட உங்களோட சத்தம் தான் கேட்குது. ஐயோ ராட்சசி இன்னைக்கு என்ன பண்ணுறாலும் தெரியலையே, டெய்லி இங்கே வரும்போதே எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. ஏன்னா அவள் கரெக்டாக கேட்டு திறக்கிறப்ப சட்டு நீங்கள் கத்துவா, அவள் பயந்துருப்பா. அப்படியே வந்துட்டு மெதுவாக வீட்டுக்குள்ளே வரா. அவள் வரும்போது என்ன நினச்சிட்டாரா, நான் போச்சு இன்னைக்கு ஏதோ அவங்க மம்மி கிட்ட சண்டை போடுறா, டாடி கிட்ட சண்டை போடுறாளா, ஆனால் அடிக்காமல் இருந்தானா சரி, யாரையாவது பிடிச்சி அடிச்சிடுவாளே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களை நினச்சி அப்படியே, அதாவது உங்களால் யாருக்காவது ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே வரா. எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்கா. ஏன்னா வாய்ஸ் கேட்க கேட்க வந்து நீங்கள் அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்கிறீங்களா. ஐயோ யாரும் எதுவும் பண்ணிடாதடி ராட்சசி அப்படிங்கிற மாதிரி வரா. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ. ஓகேவா? அந்த மாதிரி கத்திட்டு வராளா. நீங்கள் வந்துட்டு அப்படியே உள்ள என்ன பண்ணீங்கன்னா அதே மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து உள்ள பார்க்குறதுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது சாராக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் கத்துறீங்க, ஆனால் எப்படி யாரையும் அடிச்சுட்டுலாம் கத்த கிடையாது. அப்படி முட்டி போட்டுட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறீங்க. உன்னை கொன்றுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சும்மா வாய் வார்த்தையை மட்டும் அப்படியே அல்லன்னு அழுதுட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு ஷாக். என்னடா இவ அழுதுட்டு இருக்காளா, ஐயோ என்னாச்சு என் ஃப்ரெண்டுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட மம்மி வந்துட்டு தள்ளி விடுறா. ஏய் நீ வந்துட்டியா சார், அங்கே வா, இவ ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறா சார், என்னால் வந்துட்டு முடியல, தயவு செஞ்சு அந்த பக்கம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லவும் சாரை வந்துட்டு வாடி போகலாம் அந்த பக்கம் அப்படின்னு கூப்பிடுறா. ஏ சாரா கொஞ்ச நேரம் சும்மா எப்படி அப்படின்ட்டு நீங்கள் அப்படி தகுந்துட்டு போயிட்டு உங்கள் மம்மியோட சாரியாக இருந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், ஸோ அப்படி பிடிச்சி எடுத்துக்கிறீங்க. ஸோ சாரியில் ஒரு கவுன் மாதிரி போட்டிருக்காங்க, இங்கே கூட எழுத்துருக்கீங்களா. ஸோ அவங்க சாரி கட்ட மாட்டாங்க, ஸோ கவுன் மாதிரி போட்டிருக்கீங்களா, ஒரு மாதிரி போட்டிருக்கவும் டாப் மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போகாத, அவங்க நான் கொல்ல போறேன்னு கத்திட்டே இருக்கிறீங்க. அவங்க வந்துட்டு கொண்டா கொண்டுக்கடி சாமி கடவுளை இவங்ககிட்ட எல்லாம் இப்படி டெய்லி வந்துட்டு நான் அதை கத்திட்டு கிடக்கிறதுக்கு சித்தலாம் இப்போ கொள்ள அப்படின்ட்டு அவங்களும் வந்து கிட்ட வராங்க. ஐயோ ஆன்ட்டி தயவு செஞ்சு போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாரை வந்துட்டு தள்ளி விடுறா. அவங்க வந்துட்டு இல்லைம்மா இவளால் என்னால் முடியல, இப்படி டெய்லி கத்திட்டு சாகிறதுக்கு நான் ஒட்டுக்கா செத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும், அதாவது நீங்களும் உங்கள் மம்மி அப்படி முடிய பிடிச்சிட்டு சட்டை போட்டுக்கிறீங்க. ஆக்சுவலாக அப்படி முடிய பிடிச்சிட்டு அம்மா நான் கொல்ல போறேன் தயவு செஞ்சு அதை விட்டுரு அப்படின்னு சொல்லவும் சாராண்டி நீ தாண்டி அவங்கள பிடிச்சிருக்க விடுறி அப்படிங்கிறாளா. ஸோ இந்த மாதிரி தான் அவளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. வழக்கமாக நீங்கள் ஏதாவது யார்ட்டையும் சண்டை போடுவீங்க, அங்கே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை குட்டி பசங்க யாராக இருந்தாலும் பிடிச்சி அடிச்சு வச்சிருவீங்க, அந்த மாதிரி சட்டை பண்ணிட்டே இருப்பீங்களா. அதுவும் இல்லாமல் நீங்கள் யூனிஃபார்மில் இருக்கிறீங்க, சாரா வந்துட்டு கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கா. ஸோ வந்து பார்க்குறா, இன்னுமா நீ யூனிஃபார்ம் கூட சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லவும் ஆ ஐயோ கடவுளே எனக்கு மானம் சாரா, கொஞ்ச நேரம் சும்மா இரு சாரான்ட்டு என்ன கேட்டீங்க. உங்க அம்மா அப்படியே உங்களுக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போய் தொலைக்கருங்க சளி பிடிச்ச நாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க வந்துட்டு ஐயோ போச்சு முதல்ல என்னன்னு சொல்லுடி அப்படின்னு கேட்குறா. ஏ நீ எங்கடி இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் எனக்கு காலேஜுக்கு, அதாவது காலேஜில் கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க் நிறையா இருந்துச்சு, அதனால அங்கேயே முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் பத்தியா நீ காலேஜ் எல்லாம் போற, ஆனா பாரு உங்க கூட படிச்ச பொண்ணு இங்க நான் ஸ்கூல் தாண்டி போறேன் அப்படின்ட்டு அழுறீங்க. ஏய் அதுக்கு என்னடி பண்ண முடியும், நீ பாஸ் ஆயிருந்தேன்னா நியூ காலேஜ் வந்திருக்கலாம், நான் நீ தானடி ஃபெயில் ஆயிட்டு அதுக்கு யாரடி என்னடி பண்ண முடியும்னு சொல்றா. ஓ குத்தி காட்டியாடி உன் ஃப்ரெண்டே நீ என்ன குத்தி காட்டியா அப்படின்னு சொல்லி நீங்க மறுபடியும் அழுகுறீங்க. ஸோ அழுதுட்டே பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்லடி சத்தியமா அவங்க குத்தி காட்டல, ஆனா அதானா உண்மை அப்படின்னு அவளும் சொல்றா. ஏன்னா நீங்க ஒரு டைம் சாராவையும் பிடிச்சி அடிச்சு வச்சிருவீங்களா, அதனால வந்துட்டு பயந்துட்டே சொல்றா. நீ பாரு சாரா, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே உனக்கு வந்துட்டு எக்ஸாம் வருதுல்ல, அதனால நீனும் ஹை ஸ்கூல் கூட போகல அப்படின்னு சொல்லவும் என்னடி நான் ஹை ஸ்கூல் கூட போகலன்னு கிண்டல் பண்றியா, நீ பெரிய காலேஜ் போயிட்டு பெரிய போறீங்க. அவள் அப்படியே உங்களை முடிச்சுட்டு அப்படியே கீழே ஊட்டி போட்டு மேலே எனக்கு வந்துட்டு இங்கே பாரு அவ்வளோதான் சொல்லிட்டேன், நீ ஒழுங்காக படிக்காமல் டென்த்லேயே, அதாவது ஹை ஸ்கூல் கீழே ஒரு ஸ்கூல் படிப்போம்ல, ஸோ அந்த 10th கிரேட்லேயே வந்துட்டு 4 வருஷம் 5 வருஷம் படித்தா நான் எப்படி பண்ண முடியும். சும்மா என்ன போட்டு அச்சு பண்ணிட்டு நானும் பார்டர் பாஸ் தான் தெரியுமா, ஆனால் அந்த பார்டர் பாஸ் கூட பண்ண முடியல. ஏன் அந்த பேப்பர் ஃபுல்லாக நீ ஏதாவது ஒன்று பாட்டு எழுதி ஏதாவது ஒன்று கிறுக்கி வச்சிருந்தீங்கன்னா கூட ஒன்று பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஆனால் உனக்கு அது கூட எழுதி துப்பு இல்லை. அதுக்கு இப்போ வந்துட்டு ஐயோ நீ காலேஜ் போயிட்டியா, ஐயோ நீ ஹை ஸ்கூல் பண்ணேன்னு என்ன கேட்டால் நான் பண்ண முடியும் அப்படிங்கிற அவ பேசுகிறா. உங்களுக்கு வந்துட்டு செம்ம கோவம் வருது. அடியே என்னையாடி குத்தி காட்டுற, அதாவது நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கா அப்படின்னா அவ கூட சேர்ந்து ஃபெயில் ஆகணும், அதை விட்டு போட்டு நீ மட்டும் பாஸ் ஆகிட்டு காலேஜ் வரைக்கும் போயிட்டு ஆனால் பார்த்தா இந்த 10th கிரேட்லேயே இருக்கிற எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவன் அப்படியே உங்களை விட்டாரா. ஸோ விட்டுட்டு முதல்ல இங்கே வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்துட்டாரா. ஸோ தண்ணி குடிச்சிட்டு இப்போ சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். நான் 10th கிரேட்லேயே இருக்கேடி அப்படின்னு சொல்றீங்களா. இல்லை உனக்கு பிரச்சனை இது இல்லை, ஏன்னா நீ 4 5 வருஷமா அந்த 10th கிரேட்லேயே தான் இருக்கிற.
கிட்டத்தட்ட 4 வருஷமா 5 வருஷமா 6 வருஷமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. கம்முனு சாரா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இல்லை 4 வருஷமா அப்படின்னு அவன் கடையே வந்துட்டு அவ்வளோ வருஷம் கணக்கு போயிட்டவும் தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே 4 5 வருஷமா நீ 10th கிரேட்லேயே தான் இருக்க. ஆனால் ஒரு நாள் கூட அதனால நீ ஃபீல் பண்ணது கிடையாது சரியா. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற எனக்கு எது வியர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இருக்குண்டி இருக்கும், உனக்கு ஏன் இருக்காது, என் வாழ்க்கையே போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளோங்கிட்ட இங்கே பாரு, நீ 4 5 வருஷம் ஃபெயில் ஆன அப்போல்லாம் உன் வாழ்க்கை போனது உனக்கு தெரியல. ஆனால் இப்போ உனக்கு திடீர்னு என்ன வாழ்க்கை போயிடுச்சு. இல்லை ஏதோ இருக்குடி, சொல்லு கரெக்டாக சொல்லு, உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு நீ சொல்கிற, நான் போயிட்டு மம்மிட்டு கேட்கவா அப்படின்னு கேட்குறா. ஐயோ வாடா வாடா, நானே சொல்கிறேன், நீ அங்கே கேட்டு வந்தால் நீ என்ன கிண்டலில் பண்ணுவ அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் சாரா அது வந்து நம்மளோட நம்மளோட வருஷம் இருக்கார்ல, நம்மளோட இல்லடி, உன்னோட, இப்போதைக்கு உன்னோட. ஏன்னா என்னோட அப்படிங்கிறதெல்லாம் வந்து 4 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. நான் இப்போ காலேஜ் போகிறேன், எனக்கு சார்லாம் கிடையாது, ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியே ஓங்கி மூக்கிலையோடு குத்திடுறீங்க அவளுக்கு. ஏன்டி இப்படி பண்ணுற, டார்ச்சர் பண்ணுறடி நீ அப்படிங்கிறா. ஸோ இங்கே பாரு சாரா, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவர் நமக்கு சார் தான் ஓகேவா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அவர் நமக்கு சார் தான், இப்போ அதுக்கு ரெடி சொல்ல வர அப்படின்னு கத்தவும், அதுவாடி அவ்வளோ ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. இப்போ சாராக்கு கோவம் வந்து அவளும் உங்கள் மூக்கில் அப்படி குத்திடுறா. ஏண்டி ஒழுங்காக சொல்கிறேன்னா சொல்லுறேன், இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், வேணாம் வேணாம் சாரா சாரா போவாத, ஓகே நான் சொல்கிறேன், எனக்குன்னு யாரு இருக்கா உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சாரா நம்மளோட மேக்ஸு மேக்ஸு சார் இருக்கார்ல அப்படிங்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் பேசுகிறேன், ஏதோ ட்ரை பண்ணுறீங்க, சுத்தமாக செட் ஆகலை, கேவலமாக இருக்கு, ஒழுங்காக நார்மலாக பேசு அப்படிங்கிறாளா. சரி ஓகே சொல்லி தொலைகிறேன், நம்மளோட மேக்ஸாக இருக்கார்ல. ஆமாம் அச்சிச்சோ அவருக்கு என்ன அச்சிச்சோ அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பட் பரவாயில்ல எப்பயோ பார்த்தது, உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சு 4 5 வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கல, கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறா. அப்படி உடச்சு பழக்கில எல்லாம் கழட்டி வாய் மூடுறி அப்படிங்கிறீங்க. வந்துட்டு எதுக்குடி இப்படி கோவப்படுற, வழக்கமா 2 பேர் சேர்ந்தாலும் சைட் அடிப்போம், இன்னைக்கு நான் கோவப்படுற அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆனா இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஏன் என்னாச்சு என்ன லவ்வா அப்படின்னு கேட்குறா. சரி ஐயோ அவெல்லாம் இல்லடி, ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், பெரிய பிரச்சனை என்னடி ஆச்சு. மேக்ஸ் சாரு என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்குறா. அதுவா, இந்த லூஸ் மம்மி இருக்குதுல்ல, லூஸ் மம்மி அது வந்துட்டு உங்கள் மம்மி தான், என்னாச்சு உங்கள் மம்மிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், ஒருவேளை உங்கள் மம்மி இது இல்லை லட்சிதா, உங்கள் மம்மிக்கு அவங்களுக்கு ஏஜ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ஆனால் அந்த மேக்ஸாக இருக்கிறது எங்கே தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறா. கொஞ்சம் வாய மூடுடி அப்படின்னு நீங்களும் சொல்லவும், அப்போ நீ சீக்கிரம் சொல்லுடி அப்படிங்கிறா. சரி ஓகே அது வந்து அந்த மேக்ஸ் சார் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்கள் மம்மி சொல்லுதுடி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும், எதே மேக்ஸ் சார் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா, நீ ஸ்கூலே முடிக்கலடி இல்லடி, ஐயோயோ காலேஜ் ஆடினா கூட பிரச்சனை இல்லை, ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டு ஸ்டாஃபு டீச்சரை அப்படிங்கும்போது அவள் எதிர்க்கிறா. கொஞ்சம் அமைதியாக இருடி. அது வந்துட்டு நான் அந்த மேக்ஸ் சார் தான் மேரேஜ் பண்ணிக்கணுமா, எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க, என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ அதுக்கேண்டி அழுகுற, அச்சோ எனக்கெல்லாம் இந்த சான்ஸ் கிடச்சிருந்தா நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இது வேற விஷயம்டி, நீயே யோசிச்சு பாரு, நம்ம எத்தனை நாள், அதாவது நம்மளாம் ஒன்றா படிக்கிறப்ப கூட எத்தனை நாள் நம்ம அடி வாங்கியிருப்போம். ஐயோ கடவுளே, நினச்சி கூட எனக்கு பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இப்போ இது வரைக்கும் இன்னைக்கு கூடடி, இன்னைக்கு கூட மதியம் ஃபர்ஸ்ட் பீரியட் அவரோட தான் தெரியுமா, அப்படி வெளுத்து எனக்கு சுத்தமாக மேக்ஸே வரமாட்டேங்குது, என்ன பண்ண முடியும். ஆனால் போட்டு அடி என்ன அடிச்சு கேவலமாக திட்டி என்ன வெளியே நிற்க வச்சாரு தெரியுமா, அந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆளுக்கு நல்லா பேசாது, அவர் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் பண்ணிப்பேனே அப்படின்னு சொல்லவும், சார் பிஞ்சிருண்டி நாயே உனக்குன்ற அப்படிங்கிறீங்க. என்னடி உனக்கும் வேணாம் அப்போ எனக்கும் வேணாம்னா யாராவது கல்யாணம் படிக்கிறது, அவருக்கும் ஒரு லைஃப் வேணும்ல அப்படின்னு சொல்லவும், உனக்கு எனக்கு அவ்வளோ அக்கறை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இப்போ என்ன தாண்டி சொல்ல வர அப்படின்னு அவளும் கேட்க, இல்லை சாரா எனக்கு எனக்கு பிடிக்காம இல்லை பிடிக்கும், அதை கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, பட் இருந்தாலும் நான் ஒரு ஸ்டூடெண்ட், அது எப்படிடி அவர்கிட்டயே படிச்சுட்டு அவரே கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப நான் அந்த ஸ்கூலுக்கே எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இன்னும் உனக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்கா, என்ன அப்படி பாஸ் ஆகிற ஐடியாவே இல்லை அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ பாரு எங்கள் அப்பங்க இருக்கிறாரே, எங்கள் அப்பங்க இறக்க முட்டை தலையை, அவங்ககிட்ட இத்தனை காசு இருந்து என்ன பிரயோஜனம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னு பீரா விட்டுட்டு தெரியலாம், என்ன சம்பாதிக்கிறானோ என்ன கருமத்தை பண்ணுறானோ, எங்கேயாவது காசு கொடுத்து என்ன பாஸ் பண்ண வைக்கிறானா, ஏதோ நேர்னா நீதி நியாயம்னு ஜட்ஜ் மாதிரி பேசிட்டு இருக்காது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவோம். சரி ஓகே காசு கொடுத்து பாஸ் பண்ண வச்சா அதெல்லாம் பிரச்சனை தானே, நீ முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணி 4 வருஷமா 5 வருஷமா ஒரே சப்ஜெக்ட் படிக்கிற ஓகேவா, உன்னால அதில் பாஸ் பண்ண முடியலையா என்ன அப்படின்னு கேட்குறா. முடியலையே, முடிஞ்சிருந்தா நான் தான் பாஸ் ஆகி நேரம் வந்திருப்பேன் உங்க கூட காலேஜுக்கு அப்படின்னு சொல்லுவோம். நீ எல்லாம் திரும்பவே மாட்டேன், முதல்ல யூனிஃபார்ம் போய் மாற்று, எனக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா
கல்யாணம் பொண்ணு வந்துட்டு யூனிஃபார்ம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் அப்படி முடிவு பண்ணிட்டியா கேட்குறீங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்பீலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி தேடிட்டு போறா நீ அப்படின்ட்டு அவ்வளவுதான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவன் என்ன டெய்லி அடிப்பாரு. ஐயோ நான் எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், டெய்லியும் சார்கிட்ட அடி வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு நான் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சின்ன பொண்ணா இருந்தா கூட ஏதாவது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கிளாஸ்லயே 4-5 வருஷம் எல்லாத்தோட பெரியவங்க நீங்க தான். ஏன்னா ஃபெயில் அதே கிளாஸ்ல உட்காந்துருப்பீங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டா இருக்குது. சரி ஓகே, கண்டிப்பா நம்மளோட சாருக்கு வந்துட்டு நம்மளை பிடிக்காது, ஏன்னா டெய்லி திட்டுவாரு அடிப்பாரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்கும். நம்மளாம் கல்யாணம் பண்ணுறது கண்டிப்பாக அவரே நோ சொல்லிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மனசை ஆறுதல் பண்ணிட்டு போயிட்டு உங்கள் மம்மிக்கிட்டையும் சாராக்கிட்டையும் சொல்றீங்க. இங்கே பாருங்க, நானே ஓகே சொன்னாலும் அவரெல்லாம் ஓகே சொல்ல மாட்டாரு. அவர் இருக்கிற அளவுக்கு திறமைக்கு போய் என்ன மாதிரி ஒரு மக்கு பிள்ளை கல்யாணம் பண்ணுவாரா? கண்டிப்பாக மாட்டாரு. என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஒரு தைரியத்தில் நீங்கள் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு போயிடுறீங்க. நீ ஓகே சொன்னாலும் சொல்லாட்டி நாங்கள் பண்ணுறதுதான், ஸோ நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டேமேஜ் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு அதானே என்னை எந்த கேப் கிடைச்சா டேமேஜ் பண்ணலானே காத்துட்டுருமா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. சாராவும் வந்துட்டு கிச்சனில் போயிட்டு அது இதுவும் உங்கள் மம்மி எல்லாம் சமைப்பாங்களோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு வழியா எனக்கு அந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பேக்கில் போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கா. அவங்க மம்மி பார்க்குறாங்க, இவ்வளோ அவ கூட தான் படித்தா, ஆனால் பாரு எவ்வளோ அழகாக காலேஜ் எல்லாம் போகிறா. அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ பெருமை, என் பொண்ணு காலேஜ் போகிறா, ஹை ஸ்கூல் படித்தா காலேஜ் போகிறா, அடுத்து வேலைக்கு போகிறா. ஐயோ எப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கடவுளே, இப்படி ஒரு பிள்ளை நான் வந்துட்டு பெற்றதுக்கு கம்மியாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு உங்கள் டோர் பயங்கர ஃபாஸ்ட்டாக நாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, இந்த மம்மிக்கு இதே வேலையை போச்சு. இந்த டேடி போனால் குளிச்சுட்டு சீக்கிரமே வரமாட்டாரா? எங்கள் மம்மி சும்மா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு என்னோட ரெஸ்ட் ரூம்க்கே வரணுமா? ஐயோ கடவுளே, எனக்கு தூங்க விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஒரு கீ பேசாமல் வச்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து கதவை திறக்கிறீங்க. என்னமா அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு கரும்பு பிடிச்ச நான் இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன், நேற்று அத்தனை டைம் சொன்னல அப்படின்னு சொல்லுவேன். எத்தனை டைம் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு சொன்னல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். என்ன இன்னைக்கே பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொன்னேன், பேசுங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அந்த சார் வந்துட்டு தான் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லவும் கிழிச்சாங்க. இன்னைக்கே வந்துட்டு எல்லாம் வந்துட்டாங்க. கீழே எட்டி பாரு அப்படி எட்டி பார்க்குறீங்க. ஜிம்மில் உட்காந்துருக்காரு. ஸோ அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி நிறைய பேர், உங்கள் ஃபேமிலி நிறைய ரிலேட்டிவ்லாம் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஷாக்கு, என்ன மம்மி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கேன், நான் தான் உனக்கு நேற்று தலைப்பாடு சொன்னேன் இல்லடி, நீ வந்துட்டு எப்படி படிச்சு பாஸ் ஆகி நாசமாக போக மாட்டேன் பேசாம. அதாவது எல்லா பொண்ணுங்களும் ஹை ஸ்கூல் போகுது, காலேஜ் போகுது, பிஜி பண்ணுது, யூஜி பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. ஆனால் என்னால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சல. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் 10th கிரேடுன்னு என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவோம். அடிப்பாவி, அப்போ இதுக்காக தான் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா வேற இருக்கு. ஐயோ சாமி, ஆனால் உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற வயசு தான், அதனால ரொம்ப சின்ன பொண்ணு மேலே சீன் போடாது அப்படிங்கிறாங்க. அது எனக்கே தெரியும், எனக்கெல்லாம் மேரேஜ் பண்ணுற வயசு தான் அப்படின்னு சொல்றீங்க. வெக்கமால அப்படின்னு இன்னும் 10th கிரேட்ல உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பசங்க கூட இந்த மாதிரி உட்காந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பொண்ணுங்க சத்தியமா நீயே தான் என் வாழ்க்கையில முதல்ல கடைசி அப்படிங்கிறாங்க. இப்ப பாருமா, எனக்கு அந்த படிப்பு ஏறல, புதுசுகிட்ட சொல்லி காசு ஏதாவது கட்டி பாஸ் பண்ண வைக்கலாம்ல, அதெல்லாம் உங்களால பண்ண முடியல, நீங்க உடனே வந்துட்டீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ பாரு, நீதி நேர்மை நியாயம் அதுதான் உங்க அப்பாவோட கோட்பாடு, ஓகேவா? அதை தாண்டி அவர் வந்துட்டு வேற எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லவும், ஆமா அதை தாண்டி ஒன்றும் பண்ண மாட்டான், போமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. ஸோ உங்க மம்மி எங்கே போற அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறேன், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லவும், கண்ணு தெரியுதா இல்லையா, காது கேட்குதா இல்லையா, அதனால என்ன பேசிட்டு இருந்தேன் அவரை நீ எவ்வளோ என்ன பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்க. போயிட்டு ரெடி ஆகுடி, கீழே வரணும்ல அப்படின்னு சொல்லவும், ஐயோ அம்மா இப்படியெல்லாம் பண்ணாதம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. என்ன பண்ணாத, மரியாதையாக வந்துட்டு போயிட்டு ரெடி ஆகிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்டீங்க, ஆனால் கீழே போகவே மாட்டீங்க. எங்கள் மம்மி கைப்பிடிச்சி தத்தன்னு இழுக்கிறாங்க. உங்களோட ஃப்ரெண்டு காலேஜ் லீவ் போட்டா இதுதான் சாக்கு அப்படின்ட்டு. ஸோ அவளும் வந்துட்டா, 2 பேரும் கைப்பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க. அம்மா அம்மா அந்த இந்த சாரை மட்டும் அந்த பக்கமாக சொல்லுமா, மற்ற எல்லாத்துக்கிட்டே வந்து நான் பேசிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் அவர் வர சொல்லுமா ப்ளீஸ், அவர் முன்னாடி நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி அநியாயமா இருக்கு. நேத்து நேத்து கூடமா, ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், நேத்து கூட அடி வாங்கிட்டு வந்தமா, அப்படியெல்லாம் பண்ணாதமா, எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன ஆனாலும் சரி, நான் வந்துட்டு அவர் முன்னாடி வந்து நிற்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க, கட்டன் ரேட்டாக சொல்லிட்டீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் நீ அமைதியாக நின்று, நான் போயிட்டு அவங்கள அப்படியே டிஸ்டார்ட் பண்ணி வேறு எதாவது போக சொல்லிடுறேன், வீட்டை சுற்றி காட்டுற அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட நீ வந்து பேசிட்டு வந்துட்டு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ இப்போ ஓகே, இது எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா. ஏய் ஆனால் தெரியலடி எத்தனை நாளைக்கு, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு அந்த சார் மூஞ்சி பார்க்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லவும், நீ சார் ரெடி, உனக்கு ஒரு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஹப்பி அப்படிங்கிறா. ஐயோ வெங்காயம் வாய மூடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க, போயிட்டாரான்னு. ஸோ அவர் வந்துட்டு ஏதோ பேசி அந்த பக்கம் கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம் வந்துட்டு ஓகே இதை வர அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு போகிறாரா. ஹவா ஹாய்,
இப்போ போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கூப்பிடுறீங்க. நான் தாண்டி உன்னை கூப்பிட்டு போகணும். ஏஜி வா நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஐயோ ஐயோ இவனடா இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சார் அவங்க கூடயே வரா. இப்போ போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணுவீங்களா? ஸோ அப்படியே லைட்டாக குனிஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் பவ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே 2 நிமிஷம் நிற்கிறீங்க. எப்படியாவது மறுபடியும் மேலே போவோம். திடீர்னு அந்த சார் பண்ணிட்டா மாட்டிக்குவோம் அவ்வளோதான். ஐயோ எனக்கு ஒரு அசிங்கமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கில்ட், ஐயோ எப்படி சொல்கிறது, எம்பாரசிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பெனாட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு புரியுது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். டெய்லி வந்துட்டு ஒரு டீச்சர்கிட்ட அடி வாங்கிட்டு அவங்களே கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி வீடாக இருக்கும்ல, அவங்களுக்கே அப்படிதான் இருக்குது. நீ எனக்கே அப்படி தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லவும் பற்றியா அவனுக்கே அப்படி இருக்காது, எனக்கு எப்படி இருக்கும், நீ வாடி போயிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவள் வந்துட்டு நீ வாடி சரி ஓகே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படி திரும்பவும் கரெக்டாக ஏதோ பையனே வந்தாச்சு, பொண்ணு இருக்கா பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு ஓ மை காட் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு எல்லோரும் திரும்ப சொல்கிறாங்களே அப்படிங்காக அப்படியே கண் அப்படியே குனிஞ்சிக்கிட்டே வந்துட்டு திரும்புறீங்க. ஸோ நீங்கள் திரும்புறப்போ ஜிமின் வந்துட்டு ஒரு கால் வருது. ஸோ அவர் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கால் வந்துட்டு வருது இல்லையா? ஸோ ஃபோனை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு போயிடறாரு வெளியே திரும்ப. ஐயோ சாமி நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது நீங்கள் இத்தனை வருஷம் 10th படிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது 10th அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் நல்லா வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டாக பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது பண்ணீங்க யாருக்குமே கவலை இல்லை. ஜஸ்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா, பொண்ணு நல்ல பொண்ணு, அவ்வளோதான். நீ படிச்சிருக்கியா படிக்கல அதெல்லாம் உங்களுக்கு கணக்கே கிடையாது. கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் நல்ல பொண்ணு அப்படிதான் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் படிப்பதி யாரும் பேசல, அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் திரும்ப பவ் பண்ணிட்டு அச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு ஓடி வரீங்களா? ஸோ வெக்கப்பட்டு போவா போலையே அப்படின்ட்டு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஐயோ இது நான் வெக்கப்பட்டு ஓடி வரல, இது நான் ஒரு மாதிரி எம்பாரசிங்கில் ஓடி வரேன், இதுக்கு எனக்கு பேர் கூட தெரியலையே அப்படின்ட்டு சாரா கிட்ட புலம்புறீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் உங்களோட டோர் வந்துட்டு தட்டுற சவுண்ட் கேட்குது. ஸோ சாரா தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறா. போய் பாரு யாரு யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவள் வந்துட்டு இவளுக்கு நான் வந்துட்டு டோர் திறக்கிற மாதிரியெல்லாம் வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது, சம்பளம் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறா. டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவள் வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லவும் சாரா நீ எப்படிங்க அப்படின்னு கேட்கவும் ஐயோ இவருக்கு எது தெரியாது போலயே, நான் என்னை பார்த்து எப்படி ஷாக் ஆகுறாரு, அவளை பார்த்தா எவ்வளோ ஷாக் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு கேட்கவும் இல்லை பேச சொல்லி அனுப்புனாங்க, நான் பார்க்கல. ஸோ நீங்கள் ஃபோட்டோ கூட பார்க்கல சார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையே நான் பார்க்கலையே. ஓகே நேரில் பார்க்குற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அவர் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு சாரா கிட்ட. ஏன்னா அவள் காலேஜில் போயிட்டாலும் ஸோ அதனால் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறார். நேரில் பார்க்குறப்போ ஒரு ஒரு கிக்கு த்ரில் அதெல்லாம் வேறு சாரா, உனக்கு எப்படி தெரியும், நீ சின்ன பண்ண அப்படின்னு சொல்லவும் எது நான் சின்ன பண்ணா, இப்போ போய் பாருங்க உங்களுக்கு த்ரில்லா ஓகே சார் நீங்கள் கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடறா. நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு அந்த விண்டோவை பார்த்துட்டு போச்சு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அப்படியே வந்துட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு எப்படி உங்ககிட்ட டக்குன்னு ஏன் அவருக்கு தெரியாது இல்லையா நீங்கள் தான் அப்படிங்கிறது. ஸோ எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அவரும் ப்ளஸ் ஆகிட்டு ஷை ஆகிட்டு நின்றுட்டு இருக்காரா. நீங்கள் பின்னாடி திரும்பி உட்காந்து ஏதோ ஒளிட்டே இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு இன்னும் இந்த பொண்ணு தனியாக பேசிட்டு இருக்காளே, நம்ம இருக்கான்னு தெரிஞ்சு பேசுகிறாளா, தனியாக பேசுகிறாளா அப்படின்ட்டு அப்படின்னு ஒரு பண்ணுவாங்கல்ல. ஸோ ஒரு மாதிரி பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மட்டும் அவர் ட்ரை பண்ணுறாரு. அது வந்துட்டு உங்களுக்கு அடியே சாரா நீ என்ன திடீர்னு ஆம்பளை குரலெல்லாம் பேசுகிற மாதிரி ட்ரை பண்ணுற, மிமிக் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லவும் திரும்ப அதே மாதிரி பண்ணுறாரு. என்னடா இவளுக்கு அப்படின்னு திரும்புறீங்க. ஸோ ஜிமின் தான் ஓ சார் அப்படின்னு சொல்லவும் ஜிமின்க்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. நீயா அப்படிங்கிறாரு. சார் நான் தான் அப்படின்னு சொல்லவும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அப்படியே அந்த சார் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இல்லை, அதாவது மேக்ஸ் டீச்சர் அப்படிங்கிற இது வந்துட்டு உள்ள வந்துருச்சு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு நாள் படிக்கவே முடியாதா, அது என்ன இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு இருக்க, அதான் உனக்கு மேக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்கும் ஆனால் வந்துட்டு படிக்க டைம் இருக்காது. 4-5 வருஷமா உங்க கூட வந்துட்டு என்னால் குப்பை கட்டவே முடியல, எப்படா நீங்க இது போய் தொலைவன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டு கடமுடன் திட்ட ஆரம்பிச்சிடாரு. கிளாஸ்ல திட்டுற மாதிரி நீங்க வந்துட்டு ஐயோ இவன் இதுக்கே திட்டுறானே, நானா கல்யாணம், ஐயோ கடவுளே கண்டிப்பாக நோ சொல்லிடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. சார் அது வந்து நீங்க ஏன் சார் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுவா எனக்கு இங்கே என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு ஓகேவா. ஸோ நாளைக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் நாளைக்கே மேரேஜ். நாளைக்கு ஸ்கூலில் வர முடியாதனால நீ வந்துட்டு ஒழுங்காக கிளாஸ்க்கு போயிடணும், ஒழுங்காக வந்துட்டு படிக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சார் நானும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு இவ்வளோ திமிரு என்கிட்டயே போக முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சார் உங்களுக்கு நாளைக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நாளைக்கு எனக்கு கல்யாணம். உனக்கு தெரியாதா, நீ மேபி ரிலேட்டிவ் பொண்ணா, அப்போ நீ எனக்கு இன்னும் ரிலேட்டிவா அப்படிங்கிறாரு. ஐயோ இவன் வேற நம்மளை கொல்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார் கண்டிப்பாக நாளைக்கு என்னால் வர முடியாது சார் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடா இவளோட பிரச்சனையா இருக்குது. சரி ஓகே நாளைக்கு ஒரு நாள் உனக்கு லீவ் தர வச்சுக்கோ ஓகேவா, ஆனால் அடுத்த நாள் வந்துட்டு கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிடணும், நான் வந்துட்டு வரத்துக்கு ஒரு 1 வீக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலி மூடுக்கு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அவங்க எங்கே அவங்க, ஏய் உனக்கு புரியுதா இல்லையா மக்கு, என்னை வந்துட்டு கீழே இருந்து அந்த பொண்ணு இருக்காங்களா, ஸோ பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க போகிறல அந்த பொண்ணை வந்து ஐஷ் அந்த பொண்ணை வந்துட்டு பார்க்க அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ நான் அவளை பார்க்க தான் வந்தேன், எப்படி இருப்பான்னு தெரியல அச்சிச்சோ. சரி ஓகே உனக்கு தெரியுமா அவளை பற்றி ஏதாவது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ வந்துட்டு உடனே உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேச மாதிரி வந்துட்டு அப்படி அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் கறக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுட்டீங்க அப்படியே அந்நியன் மாதிரி மாறடா நீ அப்படின்ட்டு. சார் எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது சார்,
அந்த பொண்ணு வந்துட்டு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லவும், பிடிக்கலன்னு சொல்லிடுச்சா, என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லவும், தெரியல சார், உங்களை வந்துட்டு பார்த்தாலே பிடிக்கலையா, அதனால நீங்கள் இப்படி நோ சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் பாம்பல் ஆயிடுச்சு. பிடிக்கலையா, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து உங்களை பார்த்தது, உங்கள் கெட்டப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி டவுட் ஆயிடுச்சு. சரி ஓகே, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் லைமே ஆரம்பிக்குது. சார் நான் வந்துட்டு இங்கே சும்மா தான் வந்து நின்று இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லவும், சும்மா நிற்கிறியா, அதுக்கே இவ்வளோ கெட்டப், அதான் ஆமாம் நீ என்ன பொண்ணு பண்ணணுமா, அதாவது நீ என்ன கல்யாணம் பண்ண மாதிரி மேக்கப்பில் போட்டுட்ருக்க, உனக்கு வந்துட்டு இதுக்கெல்லாம் டைம் இருக்குது. மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், நான் வந்துட்டு இந்த மேக்கப்பே போடணும்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே எல்லாத்தையும் கழட்டி போடுறீங்க. சிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சார் ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி தொலைகிறேன் சார் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், ஆனால் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கே, நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, அங்கே வந்துட்டு டோர் வந்துட்டு தட்டுற சவுண்ட் கேட்குது. யாராவது வந்துட்டு கதை திறக்கிறாங்க. ஸோ திறந்தா சாரா தான். சார் என்ன சார் பேசி முடிச்சிட்டிங்களான்னு சொல்லவும், எங்கம்மா பொண்ணே காணோம், நான் எங்கே பேசுறது, அந்த லூசுக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நீ பாரு எவ்வளோ அழகாக காலேஜ், அதாவது படிச்செல்லாம் முடிச்சுட்டு ஹை ஸ்கூல் போனேன், காலேஜ் போனேன், இப்போ முடிக்க போகிறேன், ஆனால் இது பாரு தத்தி இன்னும் என் தாலியை அறுத்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அதாவது இந்த கிளாஸ்லேயே உட்காந்து என்னை உசுரை வாங்க போகிறாலோ தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, சார் ஸ்கூலில் மட்டும் இல்லை சார், வீட்லேயே அவள் தான் உங்கள் தாலியாக இருக்க போகிறா, அவள் தான் முடிஞ்சிங்க அப்படின்னு சொல்லுவோம். வீட்லையா ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அவள் தான் சார் பொண்ணு, உங்களுக்கு தெரியலையா இன்னும், அவள் சொல்லையா அப்படின்னு சொல்லவும், ஜிமின்க்கு இப்போ தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இதே இவளா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க சார், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஐயோ கடவுளை இவளா அப்படின்னு திரும்ப ஒரு மாதிரி மண்டைப்பட்டு பிச்சுட்டு நின்றுருக்காரு. சாராக்கு செம்மையாக சிரிப்பு. உங்களுக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. ஐயோ நான் என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டு நாடா அப்படிங்க. இப்போது சாரா தான் ஜிமினை கொஞ்சம் காம் பண்ணுறா. ஸோ சார் ப்ளீஸ் அது மாதிரி பண்ணாதீங்க, அங்கே பாருங்கள் அவர் ரொம்ப சேட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நோட் பண்ணுறாரு, நீங்கள் அப்படியே முடிஞ்சு பாவம் போல் வச்சு நிற்கிறீங்களா, அவருக்கே புரிஞ்சிருச்சு கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டு போல அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே சாரி சாரா அப்படின்னு சொல்லிட்டு, சார் சாரி எனக்கே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஓகே சாரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சார் பரவாயில்ல சார் இட்ஸ் ஓகே, நீங்கள் வீட்டில் வந்துட்டு அதாவது எங்கள் வீட்டில் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாங்க, நான் வேணாம் தான் சொன்னேன் சார், ஆனால் அவங்க ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்துட்டு நோ சொல்லிடுங்க சார், வீட்டில் போய்ட்டு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லிடுங்க, இல்லைனா உண்மையிலே சொல்லிடுங்க, இந்த பொண்ணு வந்துட்டு என்கிட்ட தான் படிக்கிறா, ஸோ எப்படி நாங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க முடியும், அவள் ஸ்கூல் தான் படிக்கிறா, அந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டா எல்லாமே உண்மையே சொல்லிடுங்க, உங்களுக்கு பிடிக்கல ஸோ அப்படி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் திரும்ப உங்களுக்கு பிடிக்கலன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அவருக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு வேளை அதாவது அவளுக்கு பிடிச்சிருக்கோம், நம்ம தான் வந்துட்டு அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹர்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே இருக்குது. ஏன் எனக்கு பிடிக்கலன்ட்டு அதாவது திருப்பி அதே சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதானே சார் உண்மை, உங்களுக்கு எனக்கு பிடிக்காதுல்ல, அதனால தான் சொன்னேன், நீங்கள் வந்துட்டு நல்லா படிச்சு பண்ணால் நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அவர் வந்துட்டு பார்க்குறாரு, நான் கேள்வி பார்க்குறாரு, பார்க்க கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க, ஆனால் அவருக்கு அந்த யூனிஃபார்மில் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்போது சாரா வந்துட்டு பார்த்துட்டு, சார் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ அவளும் என்ன மாதிரி காலேஜெல்லாம் போயிருந்தா அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறா. அது வந்துட்டு ஜிமின் யோசிக்கிறாரு. இல்லை சாரா அது வந்து அப்படின்னு சொல்லவும், இல்லை சார் உங்களுக்கு வந்துட்டு அவளை பிடிக்கல அப்படின்னா ஓகே நோ சொல்லிடுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவள் ஸ்கூல் தான் படிக்கிறா, ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறா, இதுதான் ரீசன் சொல்லிட்டு நீங்கள் இன்னும் சொல்லாதீங்க சார், அது அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு சொல்கிறா. ஜிமினுக்கு புரியுது. அவரும் யோசிச்சு பார்க்குறாரு, இந்த பொண்ணு நமக்கு பிடிக்குமா இல்லையா, நம்ம இவ வந்துட்டு பிடிக்காம நோ சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் அவள் நம்மக்கிட்ட படிக்கிறாங்கிறதுக்காக நோ சொல்கிறோமா அப்படின்னு அவரே யோசிச்சிட்டே இருக்காரு. போயிட்டு கீழே உட்காந்துட்டு அமைதியாக யோசிச்சிட்டே இருக்காரு. எல்லாரும் கேட்குறாங்க என்னடா அப்படிங்கிற மாதிரி. உங்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னா, அவ்வளோதான் இல்லை, சடனாக வந்தாங்க கல்யாணம்னாங்க, ஆனால் அது நம்மளோட மேக்ஸ் சாருன்னு சொன்னாங்க, இப்போ போயிட்டு அவர் நம்மளை பிடிக்கலன்னு சொல்ல போகிறார், எல்லாத்துக்கு முன்னாடி பிடிக்கலன்னு சொல்ல போகிறாரு, அவ்வளோதான், சரி ஓகே விடு, அவருக்கு தான் நம்மளை பிடிக்காதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு சேடாக தான் இருக்குது. உங்களுக்கு ஜிமின் ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல் டைம்லேருந்தே வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து 9th கிரேட் படிக்கிறப்பருந்தே பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னா பாருங்களேன், அந்த மாதிரி. ஸோ 10th வந்துட்டு அவரோட கிளாஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு செம்ம ஜாலி, எல்லாரும் வாய் தந்து பார்த்துட்டே இருக்குது ஜிமினி, இதுதான் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒழுங்காக படிக்க மாட்டீங்க, அவரு வந்துட்டு படி பண்ணி எவ்வளவோ சொல்லுவார், ஆனால் நீங்கள் அதை தவிர மற்ற எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாரும் கீழே வந்துட்டு ஜிமினை வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே தானப்பா, நம்ம வந்துட்டு நாளைக்கு மேரேஜ் எல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு மந்த்து இல்லை 6 months எல்லாம் 1 week அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு இதோ ஒரு அந்த இயர் வந்துட்டு அந்த ஏதோ நல்ல நேரம் அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல 2 நாள் அந்த மாதிரி அந்த மந்தில் எந்த மாதிரி நல்ல நாள் இருக்குது அப்படிங்க பார்த்து பொறுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மந்தில் வந்துட்டு அந்த ஒரே நாள் தான், அது நாளைக்கு தான். ஸோ அது ஒரு டே தான் நல்லதாக இருக்குது, மற்ற நாள் எல்லாமே வந்துட்டு மோசமாக தான் இருக்குது. தட் மீன்ஸ் கல்யாணம் பண்ணுறதுக்கு உகந்த நாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அதனால் அதை விட்டோம் அப்படின்னா திருப்பி 6 மாதம் வெயிட் பண்ணணும். ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சிடணும். ஸோ டைமுக்கு பண்ணி பார்த்துட்டோம் பண்ணி வச்சிடலாம், இப்போ பண்ணேன்னா 6 மாதம் கழிச்சு பண்ணேன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஜிம்மிக்கு வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் வந்துட்டு அப்படி பார்க்குறாரு. ஸோ அப்படியே மேலே உங்களோட ரூம் தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் அதாவது அந்த ஜன்னல் கிட்ட கூட வந்து நிற்கல, அப்படியே வந்து அந்த காட்டிலே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஷேடோ மட்டும் தெரியுது அவருக்கு. அவர் பார்த்துட்டு எனக்கு ஓகே தான்,
சரி ஓகே தான், எனக்கு ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கா, அவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, அதை சொன்னதே இவ்வளோ நேரமா, நாங்கள் கூட பயந்துட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. அட் த சேம் டைம் வந்துட்டு சாரா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவள் பார்த்ததும் அவளுக்கே ஷாக்கு. அப்படியே ஜிமினியே பார்த்துட்டு இருக்கிறா. ஜிமி வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாரு. சார் என்ன சார் வெக்கலாம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட ஓடி வந்து கேட்குறா. ஏ சும்மா இரு, சார்னு முதல்ல கூப்பிடாது அப்படின்னு சொல்லவும், சார் நீங்கள் எனக்கு சார் தானே சார், நான் வேறு எப்படி சார் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லவும், நீ சார்னு கூப்பிட்டா அவளும் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடல, அப்புறமா எல்லாரும் அவளை கலாய்ப்பாங்கல்ல, பாவம்ல அப்படின்னு சொல்லவும், அச்சோ நாளைக்கு வர போகிற வெயிட் மேலே இன்னைக்கே கேறீங்க அப்படின்னு கேட்குறா. சரி ஓகே சார். இப்போ இப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவள் ஸ்கூல் வருவாளா இல்லை மாட்டாளா அப்படின்னு கேட்கவும், ஐயோ அதை நினைக்கிச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ விடுங்க சார், அவளாம் வரமாட்டா, அவளுக்கு வந்து சுத்தமாக படிக்கிறது விருப்பமே இல்லை. எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் வீட்டில் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணி டெய்லி ஸ்கூல் அனுப்புகிறாங்க, அவளுக்கெல்லாம் வரக்கு விருப்பமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அது எனக்கே தெரியும் அவளை பார்க்குறப்பவே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. மேலே இருந்து அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, இவர் வேண்டான்னு சொன்னாலும் எல்லாரும் ஹாப்பியாக பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ என்ன தானே கலாய்ச்சி பேசிட்டு இருப்பாங்க, சொல்லியிருப்பாருல உண்மையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் கற்பனை. அப்படியே வந்து உங்களுக்கு அழுகையாக வந்துட்டு, ஸோ அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ரூமுக்கு பக்கத்து ரூமில் வந்துட்டு ஜிமினுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேரேஜ் எல்லாம் உங்களோட வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய வீடு, அப்படியே பயங்கர கப்பல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடு. ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஹால் புக் பண்ணுமா என்ன? ஏன்னா அவ்வளோ ரிலேட்டிவ்க்கும் வந்துட்டு அவ்வளோ ரூம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வீடு இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ். அதனால இங்கேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. வெளியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க மேரேஜுக்கு. அதே மாதிரி உள்ளே வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியல, அவர் வேணான்னு சொல்லியிருப்பாரு, எல்லாரும் எனக்கு கேவலப்படுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி அழுதுட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவர் ரூமுக்கு போகலான்னு வராரு. உங்களோட ரூமை தாண்டி தான் போகணும். ஸோ அலற சவுண்ட் கேட்குது. அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி அலறா, என்னாச்சு, நம்மளாம் ஓகே சொல்லிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு பேண்டபடி எப்படி சொல்ல குப்பரை ஓன்னு அழுதான் அழுதுட்டு இருக்கீங்க. அவருக்கு சிரிப்பும் வருது, ஒரு டைம் பாவமும் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த டோரை வந்துட்டு அவர் மறுபடியும் உள்ளதான் இருக்காரு. பட் அந்த டோர் வந்துட்டு தட்டாரு. ஸோ போடி சாரா, எவ்வளோதான் என்ன மானமே போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலறீங்க. திரும்பியும் பார்க்கல. ஸோ அவர் பேசும்போது சும்மா மேலே தட்டிட்டே இருக்காரு. இப்படி தட்டாதடி, அறிவு கெட்ட நாய் அப்படின்னு பேசுறீங்க. அடுப்பா அவ என்ன திட்டுறாளா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்குறாரு. ஸோ திரும்ப வந்துட்டு சாரா அப்படின்னு சொல்லவும் அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ திரும்பி கூட பார்க்காம பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகவே நிற்கிறாரு. சும்மா தட்டிட்டு மட்டும் நிற்கிறாரு. நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் அவர் தட்டுறது மட்டும்தான் அவரோட ஆன்சர். ஸோ நீங்கள் அது வந்து சாரா, எனக்கு அது ஜிமின் சார் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆனால் என் வாயாலேயே நான் வந்துட்டு எப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு ஷாக்காக இருக்கு, எனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி. அப்படி வந்துட்டு திரும்ப அதே மாதிரி தட்டிட்டு இருக்காரு கதவை. ஓ இங்கே தான் இருக்கிறியா, நான் கூட போயிட்டேன்னு நினச்சிடி. சரி ஓகே சரி ஓகே, நான் சொல்கிறேன் பாரு, எனக்கு ஜிமின் சார்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன பிடிக்காதுல்ல. நேற்று கூட அடி வாங்கின தெரியுமா, ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஸ்கூலில் நடந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது, பயங்கரமாக சிரிப்பு வருது. இருந்தாலும் வந்துட்டு அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஆனாலும் பாரு, அவருக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைல்ல, இத்தனை நாள் அடி வாங்கிட்டு இருக்கேன், அவருக்காகவே வந்துட்டு கிளாஸ்ல 4 வருஷம் இருக்கேன், ஆனால் அதுக்குள்ள அவங்க மாதிரி ஃபெயில் ஆன மாதிரியே சொல்கிற பாரு, இவர் நிஜமாவே படிக்க மாட்டேன், ஆனால் எனக்காக ஃபெயில் ஆன மாதிரி என்ன ப்ளேம் பண்ணுறா பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. சும்மா அப்படியே கதை அது மாதிரி தட்டிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அடுத்து வந்துட்டு அவ்வளோதான் சாரா, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லவும் ஜிம்மி வந்துட்டு வரவே இல்லை. சும்மா அங்கேயே நின்றுக்காரு. இங்கே வாடி வாடின்னு சொல்கிறீங்க, நகர மாதிரி தெரியவே இல்லை. ஸோ நடந்தால் கொஞ்சம் ஃபுட் சவுண்ட் கேட்கல, அதனால உங்களுக்கு அது எதுவுமே கேட்கல. அப்படியே இங்கே வாடின்ட்டு அப்படியே எந்திரிச்சு திரும்புறீங்க. ஸோ ஜிம்மின் தான் உங்களுக்கு பார்த்துட்டு ஷாக்கு. சார் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஐயோ இப்போ நான் சொன்னால கேட்டிருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. ஏதோ ஒரு பப்பி டாக் உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நாய்க்குட்டி மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிம்மினுக்கு வந்துட்டு சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்களுக்கு பார்க்க சிரிப்பாக வருது. அவர் சிரிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ என்னடா இப்படி சிரிக்கிறாங்களே, நான் சொன்னதெல்லாம் கேட்டேன் போலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கடுப்பாகுது அவர் சிரிக்க. சார் ப்ளீஸ் சார் சிரிக்காதீங்க சார், எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு அங்கேயும் உட்காந்துட்டாரு. ஸோ அங்கேயும் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் வந்துட்டு சார் ப்ளீஸ் சார் சிரிக்காதீங்க சார், எனக்கு அவமானமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே நான் சிரிக்கல, உனக்கு நிஜமா எனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும், பிடிக்குமே, ஆனால் உங்களுக்கு தானே பிடிக்காதுல்ல சார். சரி ஓகே இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே என்ன பண்ணுறேன்னா என்னோட ரூம் அங்கே தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஏதோ உள்ள சத்தம் கேட்டுச்சு, அலற மாதிரி இருந்துச்சுன்னு வந்தேன். ஆனால் நீ இவ்வளோ கதை சொல்லுவேன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாரா. சார் உங்களுக்கே சார் இங்கே ரூம் கொடுத்துருக்காங்க, போங்க சார் உங்கள் வீட்டுக்கு, இங்கே என்ன சார் பண்ணுறீங்கன்னு சொல்லவும், வீட்டுக்கு போய்டா யார்ப்பா கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்யாணம் பண்ண போகிறீங்களா, அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு பார்த்துட்டாங்களா சார் அப்படி கேட்குறீங்க. வேறையே, அதான் இன்னொரு பொண்ணு ஏன் பார்க்கணும், அதான் ஆல்ரெடி பார்த்த பொண்ணே இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்த பொண்ணு அது நான் தான், என்னையா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி சேடாக கேட்கவும், ஆமாம் வேற யாரை கல்யாணம் பண்ண முடியும், உன்னை தானே ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க, இப்போ அப்போ நீங்கள் கீழே என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி வர்றா. ஸோ அப்படியே தகுந்துட்டே வந்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும், அதுவா
நான் வந்துட்டு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஐயோ சார் நீங்கள் வெக்கப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு நீ சும்மா இரு அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி குச்சமாக இருக்கா. அதுவும் இல்லாமல் சடனாக ஒரே நாளில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்லேருந்து ஒய்ஃப் மாதிரி பார்க்கணும்னா எப்படி இருக்கும். அவர் ஆனாலும் ட்ரை பண்ணுறாரு. அது ஒரு மாதிரி அவருக்கு எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. ஒரு மாதிரி எமோஷனாக இருக்குது. அவருக்கு அதுக்கே என்னென்னு எப்படி அதுக்கு பேருனே அவருக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. ஒரு மாதிரி கண்ணா நீங்கள் நல்லா வாய் பேசுவீங்க ஸ்கூல்லையும். என்னதான் அடி வாங்கினாலும் திரும்ப கூட கூட ஏதாவது பேசிகிட்டே இருப்பீங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு அது எல்லாமே புதுசாக இருக்குது. அப்படியே வந்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ எவ்வளோ நேரம் இந்த மாதிரி விட்டா நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, விடிய அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மே வந்துட்டு சரி ஓகே பேசி முடிச்சிட்டியா, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப நேரம் பேசிட்டோனோ, ஓகே சார் போயிட்டு வாங்க பாய் அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிம்முக்கு வந்துட்டு சிரிப்பாக இருக்குது. என்னடா இந்த மாதிரி இருக்காளே, எப்படி இவ்வளோ 4 வருஷம் கிளாஸில் வச்சு என்னால் ஓட்ட முடியல, வாழ்க்கை முழுசாக எப்படி ஓட்ட போகிறனோ தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டே தான் போகிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜிம் வந்துட்டு எஸ் சொல்லிட்டாங்கல்ல, உங்களுக்கு ஜிம்மில் வந்துட்டு ஒரு மாதிரி க்ரஷ்ஷு. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சமயம் பிடிச்சிருக்கும் இல்லையா. அச்சோ எனக்கு கல்யாணம் ஜிமின் கூட ஐயோ யாருக்கு இந்த மாதிரி கொடுப்பினா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு சடனாக ஒரு டவுட் வந்துச்சு. ஒருவேளை மறுபடியும் ஸ்கூல் போகணுமோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்ததும் உடனே என்ன பண்ணுறீங்கன்னா திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் ஜிம்மின் ரூம் கிட்ட போகிறீங்க. ஸோ லாக் பண்ணிட்டாரு. நீங்கள் தட்டிட்டே இருக்கிறீங்க. யாராவது அப்படி வந்து கதவை திறக்கவும் மேலே வந்து பார்க்குறாரு. யாருமே கிடையாது. சரி யாரும் இல்லையாட்டுக்குன்னு டோர் லாக் பண்ணிட்டாரு. ஸோ டோர் லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பியாவது நீங்கள் நீச்சு நிற்கிறீங்க. எப்படின்னு நீங்கள் தவிர்த்து வந்திருப்பீங்க. ஸோ ஜிம்மி அங்கே பார்த்துட்டு சாத்தத்துக்குள்ள நீங்கள் உள்ளே தவிர்த்து வந்திருப்பீங்க. அதை பார்த்துருக்க மாட்டாரு. அதுக்கு அப்படின்னா ஷாக் ஆகுது. ஒரு மாதிரி நெஞ்சு பிச்சு நிற்கிறாரு. ஐயோ சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. நீ இல்லை நீ எப்படி இங்கே உள்ள வந்து அப்படின்னு சொல்லவும் தவிர்த்து வந்து சார் அப்படின்னு சொல்லவும் ஓ தவிர்த்து வந்தியா சொல்லியிருக்கலாம்ல நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதே சொல்கிறேன்ல சார் ஓகே எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்நேரத்தில் உனக்கு என்ன டவுட் அப்படின்னு கேட்குறாரு. யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துக்காங்க போ அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு ஒரு டவுட் அதை மட்டும் கிளியர் பண்ணுங்க நான் போகிறேன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே என்னன்னு கேட்கும். எனக்கு எனக்கு வந்துட்டு இப்போது இன்னும் நான் கல்யாணம் ஆச்சுன்னு வைங்களேன். கல்யாணம் ஆச்சுன்னா சார் மறுபடியும் ஸ்கூல் வரணுமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு மறுபடியும் சிரிப்பாக வருது. வேணாம் சாமி நீ வந்துட்டு ஸ்கூலே வர வேணாம், உனக்கு வந்துட்டு பிடிக்கல நீ வர வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஐயோ சார் நிஜமாவா இப்படின்னு தெரிஞ்சவங்கள முதல்ல கல்யாணம் பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சார் இப்போ நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் வந்துட்டு சீக்கிரமாக டிசி வாங்கிடுவேன் அவ்வளோதான், உங்களுக்கும் எனக்கும் அந்த ஸ்டூடெண்ட் டீச்சருங்கிற உறவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. சரி ஓகே அதான் இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுவா சார் சரி ஓகே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்க நினச்சுமா இல்லை நான் ஏதாவது சேடாக ஃபீல் பண்ணுவேன்னு ஓகே சொன்னீங்களா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரத்தி விட்டுறாரு. நீங்கள் இந்த சார் சொல்லுங்கள் சார்னு வெளியே நின்று கதவை தட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க நீங்கள் நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு இருக்குது. அடியே என்னடி பண்ணிட்டு இருக்கிற பயிர் போயிட்டு இந்த மாதிரி கதவை தட்டிட்டு இருக்கிற இதெல்லாம் அவச்சா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் வந்துட்டு மேரேஜுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறாங்க. நான் வந்துட்டு மேரேஜுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களை வந்துட்டு கீழே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு வரீங்க. 5 மணி ஆல்ரெடி அங்கே வந்துட்டு உட்கார வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு செம க்யூட்டாக இருக்குது. ஐயோ கனவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி கனவா ஓகேவா இது கனவா நிஜமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு போய் உட்காருங்க. சாரா வந்துட்டு எனக்கு பொறாமையாக இருக்குடி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்டி கேட்குறீங்க. அதுவா எனக்கு தானே ஒரு க்ரஷ் அப்படின்னு சொல்லுவோம். அடிச்சு வாயில கேட்டுருவேன். இனிமே அவருக்கு எனக்கு ஹஸ்பண்ட் ஓகேவா உனக்கு வந்துட்டு அண்ணா மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். நீ அண்ணான்னு மட்டும் சொல்லாதடி அப்படின்னு சொல்றா. இங்கே பாரு சொன்னாலும் சொல்லாட்டி இனிமே உனக்கு அவர் அண்ணா தான் ஓகேவா நல்லா உன் மைண்டில் ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. அட கடவுளே இப்படிதான் உங்களுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு அங்கேயே ஒரு 4 வருஷம் படிச்சிருக்கலாம் போல. ஃபெயில் ஆகி எப்படி கரெக்ட் பண்ணிட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. அப்படியே ஒரு வழியாக மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட வீட்டிலேருந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. அதில் எடுத்துகிட்டு ஜிம்மி வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிம்மி வீட்டுக்கு போகிறீங்க. அந்த டே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க நான் போய் டிசி வாங்கிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நான் ஸ்கூல் போகணுமே அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. அதை உங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அடிச்சு கொண்டுருவேன் என்ன பேசிட்டு இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால வந்துட்டு ஒன்று கூட்டு போக மாட்டேன், நீ வந்துட்டு உங்கள் மம்மி கூட வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் வந்துட்டு மம்மி கூடயா அப்படின்னு யோசிக்கிறீங்க. உங்கள் மம்மி அங்கே உங்கள் வீட்டில் இருக்காங்களே, மம்மி தான் அங்கே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே என் மம்மி கூப்பிட்டு வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு வெளியே வரல. அந்த பிரேக் டைமில் கூட வெளியே வரல. எங்கே உங்கள் மம்மி வந்துட்டு அதாவது ஜிம்மியோட மம்மி பார்த்துட்டு ஜிம்மி கிட்ட பேசிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்களே உங்களை கல்யாணம் பண்ணோன்னு. அதனால அவர் வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஷையாக இருக்கும். அவர் வந்துட்டு யாரை கல்யாணம் பண்ணுங்கிற விஷயமே சொல்லலை. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரியும், பட் யாருமே சொல்லலை. நீங்களும் போய்ட்டு டிசி வாங்குறீங்க. அவங்களே பார்க்குறாங்க, அம்மாடி இந்த டிசி நீ முதலே வாங்கிக்கலாம், உன்னால வந்துட்டு எங்களுக்கு ஸ்கூல் மார்க்கே வந்துட்டு போயிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க ஃபீஸாக கொடுத்தோம்ல டொனேஷன் கொடுத்தோம்ல சரி ஏதோ சும்மா படிக்க வச்ச மாதிரி சொல்கிறீங்க. உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைப்பா, உங்களோட ஸ்டாஃப் ஒழுங்காக சொல்லி கொடுக்கல, அதுக்கு நானே பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னம்மா டிசி வாங்குற தைரியத்தில் பேசுறியோ கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழிங்க எனக்கு என்ன அவ்வளோதான். இனிமேலாம் வந்துட்டு நான்
இந்த ஸ்கூல் பக்கம் வர மாட்டேன், இந்த ஸ்கூல்ல எந்த ஸ்கூல் பக்கம் போக மாட்டேன் அப்படி மாதிரி வீர வசனம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ உங்க அத்தையை பார்க்குறாங்க. ஐயோ ரொம்ப வாயாடி பண்ணா இருப்பா போலயே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் டிசி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. எங்கடா யாழை காணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு வெளியவே வரல. இப்போ என்னோட கிளாஸோட பீரியட் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, அத்தை இங்கே இருங்க நான் ஒரே நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஸோ உங்களோட கிளாஸ்க்கு தான் ஓடுறீங்க. அங்கே உங்க எல்லாரும் அதாவது அங்கே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்குதுல்ல பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பாக என்னடி கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி நான் உங்கள் கிளாஸில் படிச்சுட்டு இருந்தேன், அதனால நீங்கள் என்ன வடிபடியும் கூப்பிடலாம். ஆனால் உங்களோட நான் பெரிய பொண்ணு, அதனால இனிமேல் நீங்கள் என்ன வடிபடியும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஷாக்காக பார்க்குறாரு. ஐயோ இங்கே சொல்லிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஜிமின் ஷாக்கை பார்த்துட்டு இருக்க மே ஐ கமின் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் உள்ளே வானும் சொல்ல வெளில போகணும் சொல்ல ஒரு மாதிரி ஷாக்காகவே நிற்கிறாரு. இந்த பொண்ணுங்களா சார் அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஷாக்காக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஏதோ அணத்துறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதோ நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு 4-5 பொண்ணுங்களை கூப்பிடுறீங்க. ஓகேவா? ஸோ 4-5 பேர் பொண்ணுங்களை மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. என்னடி அப்படின்னு அவங்களும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு 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 தனித்தனியாக சொல்ல முடியாது. இனிமே வந்துட்டு நீங்கள் ஜிமின் சாரை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், ஏண்டி அவருக்கு மேரேஜ் ஆனது உனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் தெரியும் சரி ஓகே, ஆனால் அதே நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இனிமேல் நீங்கள் யாரும் ஜிமின் சாரை வந்துட்டு பார்க்கக்கூடாது, ஏன்னா அவர் அப்படின்னு சொல்லவும் ஜிமின்ட்டு வேணாம் சொல்லிடாது அப்படின்னு தலையாட்டுறாரு. ஸோ எல்லாரும் நோட் பண்ணுறாங்க. என்ன இவங்க வந்துட்டு தனியாக பேசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவருக்கும் நேற்று கல்யாணம் ஆச்சு, இவளுக்கும் நேற்று கல்யாணம் இருக்குது. என்னடா இது, இல்லை சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க அந்த 5 பொண்ணுங்களும் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கன்ட்டு ஏன்னான்ட்டு மாதிரியே சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்தில் நிற்கிறீங்க. சுஜி அவ்வளோதான் போச்சுடா சொல்லிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு, எல்லாரும் கலைப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்காரு. அப்படியே உங்களை முறைக்கிறாரு. டார்லிங் முறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு ஓடிடுறீங்க. ஸோ வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜிமின் கம்முன்னு உட்காந்துருக்காரு. எல்லாரும் வந்துட்டு சார் நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. குள்ள கத்திரிக்காய் வந்து வராமே எப்படி ஒரு வேலை பார்த்துட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, இங்கே பாருங்க உங்களுக்கு கிளாஸ் கவனிக்கிறது மட்டும் தான் வேலை, ஓகேவா, அதை மட்டும் கவனிங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. அதனால அந்த 5 பொண்ணுங்களும் சார் நிஜமா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, அதுவும் அவதானா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப பாவமா, உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் எங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் மேலே ஒரு க்ரஷ் அப்படின்னு சொல்லுவோம். வாயில போடுங்க பாரு, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களோட ஸ்டாஃப் ஓகேவா, நான் உங்களோட டீச்சர் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவளுக்கு டீச்சர் தானே சார், எப்படி சார் மேரேஜ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அவன் வயசு என்ன உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்கவும், அப்போ எங்களுக்கு வயசு அதிகமாக இருந்தால் கல்யாணம் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க கொஞ்சமாவது போய் மாதிரி பேசுங்க, பெரிய பொண்ணு மாதிரி பேசாதீங்க ஓகேவா, இது வந்துட்டு எனக்கே தெரியாது அவளுக்கும் தெரியாது, ஜஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் சடனாக வந்துட்டு பண்ணிட்டாங்க, எங்களுக்கே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுமா பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி இதுதான் சொல்கிறாரு. நம்புற மாதிரியா சார் இருக்கு, நீங்க எப்போ பார்த்தாலும் அவளே தானே கூப்பிட்டு பேசுவீங்க, அவகிட்டே தானே எல்லா ஒர்க்கும் கொடுப்பீங்க, அவளே தானே சொல்லிக் கொடுக்குறங்கிற பேர்ல பக்கத்துல உட்கார வச்சு நல்லா வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறேன்னு அடி அடிப்பீங்க. உங்களுக்கு அவன் மேலே தானே பாசம் ஜாஸ்தி, எனக்கு அப்பவே ஒரு டவுட் சார் உங்க மேலே அப்படின்ட்டு அதில் ஒரு பொண்ணு சொல்றா. என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்றாரு. இல்லை சார் பேசுறேன், எனக்கு நான் நல்லா வாட்ச் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அவள் மேலே மட்டும் தனியாக ஒரு கண் நின்றுருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் ஜிமின் அப்படியே ப்ளஷ் ஆகுது. இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு என் கிளாஸ் முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு தூக்கிட்டு அந்த புக்கு அதெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுறாரு. ஸோ ஓடிட்டு நேரம் வீட்டுக்கு தான் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிருப்பீங்க உங்கள் அத்தை கூட. வீட்டுக்கு வராமல் எங்கம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வராரு. எதுக்குடா வரும்போது இப்படி கத்திட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. எங்கம்மா அந்தக்குள்ள கத்திரிக்கா எங்கம்மா போனாவா அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஏட்டு கேட்குறா, ஊனமும் தான் இருப்போ அப்படின்னு சொல்லுவோம். அவள் இன்னைக்கு என்ன வேலை பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ உங்கள்கிட்ட என்னதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராரு. ஸோ வரும்போது குச்சி கையில் எடுத்துட்டு தான் வராரு. வந்துட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக பேன் படுத்துட்டு எல்லாம் இது ஃப்ரூட்லாம் சாப்பிட்டுட்டு ஃபோன் ஓடிட்டு இப்படி படுத்துட்டு இருக்கீங்க. அவரும் வந்துட்டு பார்க்குறாரு. எந்திரி அப்படின்னு சொல்லுவோம். டார்லிங் அப்படின்னு எந்திரிக்கிறீங்களா, எப்படி ஒரே நாள் இந்த மாதிரி மாறினேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு டார்லிங் ஏன் இந்த மாதிரி கோமா பேசுகிறீங்க அப்படின்னா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு எதுக்கு வந்து ஸ்கூலில் கிளாஸில் எல்லாத்துக்கிட்ட இப்படி சொன்னேன், எல்லாரும் என்ன எப்படி கலாய்க்கிறாங்க தெரியுமா, ஐயோ என்னால் நான் இருந்து கிளாஸ் போகிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்னு கத்துறாரு. அதனால என்ன இப்போ நீங்கள் தான் டெய்லியும் என்ன அடிச்சிங்க, நான் போயிட்டு இது மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் உங்ககிட்ட அடிவாங்க, இங்கே பாருங்க இந்த கையில் தான் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறீங்க. ஸோ அதில் கையில் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் குச்சியில் அடிச்சிருப்பார்ல, ஸோ காயம் கூட இருக்கும், ஒரு மாதிரி செவந்து இருக்கும். பார்க்கறது வச்சுச்சோ வலிக்குதா அப்படின்னு கேட்குறது. இனிக்குது, அதான் அடிக்கிறப்பெல்லாம் தோணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவர் வந்துட்டு சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜாலியாக வந்துட்டு மறுபடியும் ஃபோனை பார்த்து நோண்டிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓகே உன் புக்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கவும், என் புக்ஸ் எல்லாமா அதெல்லாம் என் வீட்லேயே கிடக்குது, அது எதுவுமே இதுக்கு மேலே எனக்கு தேவைப்படாது இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அப்படிங்கிறாரு. ஆமாம் அதான உங்கள் பேர், வேற என்ன சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
நீ ஒன்றும் சொல்லி கூப்பிட வேணாம், அந்த புக்ஸ் எல்லாம் இல்லைனா பரவாயில்ல ஓகேன்ட்டு அவரோட பேக்லேருந்து புக்கெல்லாம் எடுக்கிறாரு. ஸோ 5 சப்ஜெக்ட் புக்கா, அது எத்தனை சப்ஜெக்டோ அத்தனை புக்கும் இருக்குது. ஐயோ இதெல்லாம் இருக்குது, இத்தனை சப்ஜெக்ட்டும் நீங்கள் நடத்துறீங்களா என்ன, மேக்ஸின்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இல்லை இது எனக்கு இல்லை உனக்கு அப்படின்ட்டு கொடுக்குறாரு. எது எனக்கா சார், என்ன சார் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னால இதுக்கெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ திடீர்னு சார்னு சொல்லுவோம். இவ்வளோ நேரம் ஜிமின் இப்போ எதுக்கு சார் அப்படிங்கிற அப்படின்னு. ஐயோ சாரி சார் டக்குன்னு வந்துருச்சு, சரி ஓகே சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க, நாளை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கிடையாது, இனிமேல் ஈவினிங் டெய்லி உனக்கு டியூஷன் நான் தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து காட்டுறாரு. உங்களுக்கு அவள் தான் ஐயோயோ ஏன் ஜிமின் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஐயோயோ கண்டிப்பாக என்னால் படிக்க முடியாதுப்பா, நான் போய் அத்தைக்கிட்ட சொல்லி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடுறீங்க. ஸோ ஜிம் எப்படி பிடிச்சி இழுக்கிறாரு, முடி பிடிச்சிட்டு எங்கே ஓடுற மரியாதை படி, நீ வந்துட்டு அந்த ஸ்கூலில் அதாவது அந்த ஸ்கூலில் படிக்க வேணாம், ஆனால் உன்னை வந்துட்டு நான் தனியாக எக்ஸாம் எழுத வைக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு மக்கு பண்ணட்டியெல்லாம் வேணாம், என்னோட லைஃப்பில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென்த்து கிரேடாவது நீ பாஸ் பண்ணி வைக்கணும், மரியாதையாக பாஸ் ஆகிடுடி ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. எது பாஸ் ஆகவா, அது ஆகிற மாதிரி இருந்தால் நான் 5 வருஷம் உன்னோட கிளாஸ்லேயே வெட்டி உட்காந்துருந்துருக்கேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தென்னா விட்டா பேசுறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு அப்படியே குச்சி எடுத்து அப்படியே சட்டுன்னு அடிக்கிறாரு. ஸோ குடிக்கலையே 2 அடி விழுவுது. ஐயோ அடிக்காதீங்க சார், சார் திரும்ப அடிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு சரி ஓகே உட்காந்து படி அப்படின்னு சொல்றாரு. சார் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி, ஆமாம் படிக்கணும் படி அப்படிங்கிறாரு. ஐயோ இப்படி வந்து மாட்டிட்டேனே அப்படின்ட்டு அப்படியே நைஸாக வந்துட்டு ஜிம் அந்த பக்கம் திரும்ப டைமில் ஓடிடுறீங்க வெளியே. ஸோ ஓடி போயிட்டு உங்களை அத்தைக்கிட்ட அத்தை இங்கே பாருங்க அவரை நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னமா சொல்கிறோம் அடிக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்த குச்சி வச்சு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இதான் அவனை பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிடுறாங்க. மாட்டி விட்டாளா அப்படின்ட்டு கீழே வராரு. ஸோ என்னம்மா அப்படின்னு கேட்டே வர்றாரா. இவங்க வந்துட்டு இப்போ எதுக்கு நீ அவளை அடிச்சியாமோ, அது குச்சி வச்சு எதுக்கிட்ட அடிச்சா, என்னடா பழக்கம் இது, நீ என்ன டீச்சரா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதே தான் நான் அவளோட டீச்சர் தான், அவள் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. ஆல்ரெடி அங்கே எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது, ஐயோயோ சொல்லிட்டானே அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு சொல்லிட்டாரு. நீங்கள் வந்துட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாரு. 5 வருஷமும் ஒரே கிளாஸில் படிச்சது, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் ரொம்ப ஆட்டம் போட்டது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஜிமினியும் ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கிறப்பீங்க பாருமா, நீ என்ன இந்த மாதிரி குறுக்குன்னு பார்க்கக்கூடாது, அவளை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் எதுட்டு போச்சு அவ்வளோதான், இங்கேயே என் மானம் போச்சா, நான் சொல்ல நாயே நீ எல்லாம் ஒரு கணக்கு டீச்சராடா, போச்சு என் மானமே போச்சு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டே இருக்கிறீங்க. ஆனால் இனிமேல் அவங்க அம்மா வந்துட்டு ஜிமினியை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க. ஏன் அத்தை இப்படி பார்த்துட்டு இருக்காரு அவரையே, ஆக்சுவலாக இப்போ நம்மள தான் அப்படி பார்த்துருக்கணும், கேவலமாக நம்மளும் பார்த்துருக்கணும், ஏன் ஜிமினி இப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ தான் வந்துட்டு அவங்களும் சொல்கிறாங்க, ஏண்டா அப்படின்னா அதனால தான் நீ இந்த பொண்ணு தான் வேணும் கட்டினா, இந்த பொண்ணு தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியாடா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் அப்படியே அவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜிமின் தான் வந்துட்டு எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது மேரேஜ் டாபிக் வந்ததுக்கப்புறமா அவர் வந்துட்டு நிறைய ஃபோட்டோலாம் பார்த்துருப்பாரு. ஸோ அதில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவும் இருந்திருக்கும். அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க இல்லைப்பா இது வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே ரிச்சு தான், பிரச்சனை இல்லை, ஆனால் அது நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டெல்லாம் ஆகுமா, நீ கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவி, இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அது எல்லாமே இப்போ உங்கள் மம்மி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அட பாவி நீ தான் என்ன இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியா, அன்னைக்கு ஏதோ என்ன பிடிக்காம வேண்டாம் வெறுப்பா ஓகே சொன்ன மாதிரி இல்லடா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி வாய் திறந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு ஓ போச்சு போச்சு, இதுக்கு மேலே சும்மாவே என்கிட்ட ஆடுவா, இதுக்கு மேலே நல்லா ஆடுவாளே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ ஜிமினோட அம்மா அப்பா தம்பி இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஜிமினை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடே உன்னோட ஸ்கூலில் உன் கிளாஸில் உன்கிட்ட படித்த பொண்ணே தான் உனக்கு வேணுமா, இப்படி வந்துட்டு நீ உனக்கு வைக்கமால, நீ ஒரு டீச்சர்டா, எப்படிடா ஒரு ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. ஸோ ஜிமினோட டேடினா பங்கமாக கலாய்க்கிறாரு. ஏன் ஜிமின் இப்படியெல்லாம் இருக்கா என்ன, அப்போ நீ ஸ்கூலுக்கு பாடம் நடத்த போனியா இல்லை சைட் அடிக்க போனியா, அதாவது சைட் அடிக்க போனியாடா, டெய்லி வந்து அதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஸ்பெஷல் கிளாஸ்ன்ட்டு போப்பியோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு இப்போ தான் வெளியே வருது. நீங்களும் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆமாம் டெய்லி வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் தனியாக 2 மணி நேரம் கிளாஸ் வச்சுருப்பாரு. ஸோ இப்போ நீங்களும் அவங்க எல்லாத்துக்கூட சேர்ந்துட்டு ஆமாம் அத்தை ஆமாம்மா டெய்லி 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைப்பாரு, மார்னிங்கும் நான் வந்துட்டு வாங்கன்னு படிக்கணும், ஈவினிங்கும் வாங்கன்னு படிக்கணும், ஆனால் என் மண்டையில் ஒன்றுமே யாராவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. தெரியுமா உனக்கு வந்து படிப்பு பிடிக்கல அப்படிங்கிறது தெரியும், ஆனாலும் நீ ஏன் வேஸ்ட்டாக 5 வருஷம் அங்கேயே குப்பை கொட்டின அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்து எனக்கு இந்த சார் மேலே ஒரு கண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாரும் சிரிக்கிறாங்க. மொத்தம் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிறீங்களோ, எங்களுக்கு தான் தெரியலையோ அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறீங்க நீங்களே.
ஸோ உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சொல்லப்போனால் நீங்கள் வந்துட்டு 10th கிரேட் முடிச்சிருப்பீங்க. தட் மீன்ஸ் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் வந்துட்டு அதே இதில் வந்துட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் ஜிம்னாட்டிக் க்ரஷ் மட்டும்தான். ஆனால் வந்துட்டு அந்த ஸ்கூலில் முடிக்கிற ஏஜ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணாக ஆயிருப்பீங்க. ஆனால் அதே கிளாஸ்லேயே உட்காந்துருப்பீங்களா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் டீப்பாக லவ்வாக இருந்திருக்கும். ஸோ ஜிம்மினுக்கு வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினச்சாலும் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஏஜும் அதிகம் தான். அதனால வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எப்படின்னு சொல்ல தெரியல. அவர் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு கிளாஸ்லாம் படிக்க முடியல ஜிமின், தயவு செஞ்சு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓகே அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோட்டோ வாங்கியிருப்பாரு. ஸோ உங்களோட ஃபோட்டோவை வாங்கி வேணும்னே அந்த ஃபோட்டோலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோ பொண்ணு பார்க்கறதுக்கெல்லாம் கொண்டு வந்து தருவாங்களா, அந்த ஃபோட்டோக்குள்ளே கலந்துருவாரு. ஸோ அதுக்கு பின்னாடி உங்களோட வீட்டோட ஃபோன் நம்பரை அவரே எழுதிப்பாரு. ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்கு இதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி எல்லாமே அரேஞ்சாக பண்ண மாதிரி வந்துட்டு சீன் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ உங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும், ஜிமினுக்கும் ஆல்ரெடி தெரியும். ஆனால் இதில் கோமாளி யாரு தெரியுமோ உங்கள் ஃபேமிலியும் ஜிமின் ஃபேமிலியும் தான். ஸோ உங்கள் 2 பேத்துக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அதனால அப்படி 2 பேரும் இவங்க எல்லாத்தையும் பார்த்து இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு அட பாவீங்களா எவ்வளோ வேலை பண்ணி வைக்கிறீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களை துரத்துறாங்க. ஸோ ஜிமினோட தம்பினா அவள் தான், டேய் அண்ணா நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்காங்க. அப்படியா ஜிமின் வந்துட்டு வீடு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஓடுறா ஓடுறா ஓடிக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாருமே ஜிம்மில் சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் போயிட்டு என்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால செம ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு ஜிம்மினை பிடிச்சிக்கிறீங்க. ஸோ நீங்கள் போய் ஜிம்மினை அப்படியே ஹக் பண்ணி எல்லாரும் வந்து தள்ளி போயிட்டாங்க. ஏஜி போங்க நீங்கள் உள்ளே போங்க, இங்கேருந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், ஆமாம் நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட பாடி கழுவி நான் தான், ஓகேவா. ஸோ யாரும் என்னை தாண்டி வரக்கூடாது, யாரோட கையும் என்னோட ஹபி மேலே படக்கூடாது, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவ்வளோதாண்டியே, ஸ்டோரி முடிஞ்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான். சராங்கே டட்டா.